சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள முட்டுக்காட்டில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் மூலம் படகு இல்லம் செயல்பட்டு வருகிறது. இந்த படகு இல்லத்தில் சுற்றுலா பயணிகள் பயணம் மேற்கொள்ளும் வகையில் மிதவை படகுகள், எந்திர படகுகள், வேகமான இயந்திர படகுகள் என 30க்கும் மேற்பட்ட படகுகள் இயக்கப்பட்டு வருகின்றன. தற்போது கோடை விடுமுறை என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் படகு சவாரியில் ஈடுபட்டு வருகின்றனர். முட்டுக்காடு படகு இல்லத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காக ரூபாய் 5 கோடி மதிப்பில் மிதவை படகு உணவகம் அமைக்கும் பணி கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 23ஆம் தேதி தொடங்கப்பட்டது. தமிழகத்தின் முதல் மிதவை உணவக கப்பல் இதுவாகும். 2 அடுக்குகளுடன் இந்த உணவக பயண கப்பல் அமைக்கப்பட்டுள்ளது. நீளம் 125 அடியும் அகலம் 25 அடியும் கொண்டதாக இது உருவாக்கப்பட்டுள்ளது. உணவகத்தின் தரைத்தளம் முழுவதும் குளிரூட்டப்பட்ட வசதியுடன் அமைக்கப்பட்டுள்ளது. முதல் தளம் திறந்தவெளி தளமாகவும், மேல் தளத்தில் அமர்ந்து உணவு உண்டு பயணிக்கும் வகையில் இருக்கைகள் வடிவமைக்கப்பட உள்ளன. சமையலறை, சேமிப்பு அறை, கழிவறை மற்றும் இயந்திர அறை அமைக்கப்பட உள்ளதாகவும், இந்த கப்பல் 60 குதிரை சக்தி திறனுடைய இயந்திரம் மூலம் இயக்கப்படும் வகையில் வடிவமைக்கப்பட உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த பிரம்மாண்டமான 2 அடுக்கு மிதக்கும் உணவக கப்பலின் மேல் பகுதி இருக்கை அமைக்கும் பணிகளும், சுற்றுலா பயணிகள் செல்ல கட்டணங்கள் நிர்ணயிக்கும் பணிகளும் நடைபெற்று வருவதாகவும், இன்னும் 2 மாதத்திற்குள் பணிகள் முழுமையடைந்த பின்னர் சுற்றுலா பயணிகள் பயன்பாட்டிற்கு வரும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரத்தில் உணவக கப்பலை இந்த கோடை விடுமுறைக்கே பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதே பயணிகளின் ஆவலாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் ஸ்ரீராம்.